கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த நாளில் இருந்து ஒரு புது தலைப்பில் தேவனுடைய வார்த்தை தியானிக்க விரும்புகிறோம். ஏன்னா நம்ம ஒரு கடந்த வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் கிறிஸ்தவர்களாக ஒரு மேன்மை மிக்க போற்றத்தக்க வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை பற்றி மாலை ஆராதனைகளில் தியானித்து கொண்டிருந்தோம். அதுக்கு கடந்த நாட்களில் முடிந்து விட்டது. இன்றைக்கி we learn something from ஈனாக் லைஃப். அதாவது ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், அதுதான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன்னா வேதம் நமக்கு நிறைய எச்சரிப்பை கொடுக்கிறது. இது எப்படிப்பட்ட காலம், இந்த காலத்தில் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கும், நாம் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த உலகத்தை திரும்பி பாருங்களேன், ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, அவங்க அலுவலாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுளை தேடணும் என்கிற உணர்வு இல்லை. ஆண்டவர் பரிசுத்த வேதம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் வானத்திலிருந்து என்ன பண்ணாராம், பூமியை கண்ணோக்கினார். உணர்வுள்ளவன் ஒருவனும், தேவனை தேடுகிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் சங்கீத புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நீங்கள் பாருங்கள், இது ஏதோ ஒரு போதனைக்காக அல்லங்க, போதனைக்காக இல்லை, நடைமுறையில் இன்னைக்கு உலகத்தை பாருங்கள். நம்ம வாழுகிற காலங்கள் எப்படி இருக்குது, கொடிய காலமாக இருக்குது. கொடிய காலம்ன்றது யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை, ஆனால் பைபிள் நமக்கு முன்னாவே எச்சரிக்குது. கடைசி நாட்களில் எப்படி இருக்கும் காலம், கொடிய காலங்களாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறேன், அப்போவே இதை பிரசங்கித்திருக்கிறாங்க. அப்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அளவு வச்சு பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப மோசமாக இருக்குது உலகம். கிறிஸ்தவ உலகமே மோசமாக இருக்குது, உலகம் மோசமாக இருக்குது, கிறிஸ்தவ உலகம் அதுவும் மோசமாயிடுச்சு. விசுவாசிகளுடைய நிலை அதுவும் மோசமாயிடுச்சு. யாரும் உணர்றவங்களா இல்லை. நம்ம இப்படிலாம் இருக்குத காலம், இப்படிலாம் நம்ம இருக்கிறோமே, இது வழக்கமாக மாறிடுச்சு. உலக வழக்கம் இப்படி தான், இனிமேல் இப்படி தான். ஏதோ ஒப்புக்குன்னா கடவுளை உப்பு மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா அவர் எப்போ உப்பு இல்லைன்னா சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோ, நிறையெல்லாம் போட்டுறாத. அது நமக்கு ஒரு மாதிரி அவரை ரொம்ப ஆண்டவர் மேலாம் ரொம்ப பற்றுக்கட்டுலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஆண்டவரை தேடாத, உனக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. அப்போ இந்த சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனையும் அவருடைய ஐக்கியத்தையும் புறக்கணிக்கிற ஒரு உலகம் இந்த உலகம். இதை நம்ம கண்கூட இன்றைய காலகட்டங்களில் பார்க்குறோம், சபையில் பார்க்குறோம். யாருக்கும் ஜபத்துக்கு வரணுன்ற விருப்பம்லாம் கிடையாது. பாருங்கள், நம்ம சபை ஈவினிங் சர்வீஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் வரும் பாருங்கள். அது அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு, வரணும்னு எண்ணம் கிடையாது. எல்லாம் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன வேலை செய்துன்னு இருப்பாங்க, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எதில் பிஸியாக இருப்பாங்க, பரபரப்பாக இருக்கிறாங்க. சபை கூடுதலை விட்டு விடாதே, பரிசுத்த வேதம் சொல்லுது. கர்த்தருடைய நாளை உன்னதமான நாள் என்று எண்ணுவாயானால், மேன்மை உள்ள நாள் என்று எண்ணுவாயானால், பரிசுத்த அந்த எண்ணம் இல்லை. இதே புறஜாதிகள் மத்தியில் பாருங்கள், அவங்க அந்நிய தேவர்களை வணங்குறவங்க ரொம்ப வைராக்கியம் காட்டுறாங்க. அவங்க 24 கோயிலுக்கு போகிறதும், புரஸ்காரங்களை பண்ணுறதும், எல்லாம் அவங்க சடங்கு, அதில் அவங்க ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கல, சத்தியம் இல்லை, அதனால் சத்தியத்தை தேடிட்டு இருக்காங்க. நமக்கு சத்தியம் தெரியும், நம்ம சத்தியத்தின்படி வாழ விரும்பலை. எது உண்மையோ அதுக்கு நம்மளை விட்டு கொடுக்க விரும்பலை. ஏன்னா நம்ம we are living in a declining world. டிக்ளைனிங் என்னன்னா புறக்கணிக்கிற உலகம். ஜபமா, ஜபம் என்னடா 24 ஜபம், ஃபெலோஷிப்பா என்ன 24 ஃபெலோஷிப்பு, இன்னும் போதனையா, அது நாங்கள் கேட்காத போதனையா, நாங்கள் யூடியூப்பில் நிறைய கேட்குறோம், ஷார்ட்ஸு கேட்குறோம், நிறைய பாஸ்டருங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்கலையா, எல்லாம் நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, 1க்கு 310 ஆப் இருக்குது, 1க்கு 300 சோசியல் மீடியா இருக்குது. இப்படி உலகம் ரொம்ப டிக்ளைனிங் வேர்ல்டு. ஃபெலோஷிப் என்ன பண்ணுது, ஒரு பர்சனல், அப்பா கூட தனிப்பட்ட விதத்தில் ஒரு அனுபவம் யாருக்கும் இல்லை. ஒப்புனா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ தெரியும்,
இயேசு உண்மையான தேவன்னு தெரியும், இயேசுப்பா ரொம்ப நல்லவர்னு தெரியும், எல்லாம் தெரியும். பட் ஆனால் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமெல்லாம் இருக்க தேவையில்லை, அவர் ஆலோசனையெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஸோ அப்படி ஒரு உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஏனோக்கு. ஏனோக்கு வாழ்ந்த காலம் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு காலம், இப்போ இருந்த காலம் மாதிரியே அப்போ அந்த ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலன்றது பல முறை நடந்திருக்கு. இப்போ ஏனோக்கு ஒரு உதாரணம் நமக்கு. ஏன்னா ஏனோக்கு என்னன்னா, நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பா, என்ன மாதிரி உலகம்! எல்லாம் பிஸியாக இருக்கிற உலகம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத உலகம். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நான் செய்யணும், எனக்குன்னு கடமைகள் இருக்குது. ஏன்னா நான் வீட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், நான் என்ன திருப்திப்படுத்தணும், என் ஃப்ளஷை திருப்திப்படுத்தணும், என் கண்ணை திருப்திப்படுத்தணும், என் மாம்சத்தை திருப்திப்படுத்தணும். என்னை திருப்திப்படுத்துறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, நான் எங்கே போய் தேவனை திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தேவனை புறக்கணித்து தேவ உறவை விட்டு விட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் இருந்தான். ஆனால் பாருங்க, இந்த 5ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா எல்லாம் வாழ்ந்தாங்க, ஏதோ பண்ணாங்க, செத்தாங்கன்னு தான் படிக்க முடியும். லிஸ்ட் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 5 எம்பசைஸ் அது என்ன சொல்லுது? many people are lived, they did something, they died. நிறைய பேர் வாழ்ந்தாங்க, நீங்கள் படிச்சுக்கலாம் தெரியும், அவங்க ஏதோ பண்ணாங்க, செத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு மனுஷனை பற்றி பார்க்கும்போது ஹைலைட் பண்ணுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில். ஹல்லேலூயா! என்ன அற்புதமான ஒரு மனிதன் பாருங்க. எல்லாரும் வேற வேற பண்ணிட்டு இருக்கிறாங்க, செத்தாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க லைஃப்பில் ஆச்சரியப்படுற விஷயம் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. ஏதோ பண்ணாங்க, செத்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்தாங்க, ஏதோ ஒரு காலேஜில் படித்தாங்க, ஏதோ ஒரு நாலேஜ் உள்ளவங்களாக இருந்தாங்க. தே லீவ்ட், அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் வாழ்ந்தவங்க என்ன பண்ணல? வாழ்ந்தாங்க, ஆனால் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்மலை. அவங்க எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்தாங்கன்னா, தேவனுடைய ஐக்கியத்தை, தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் நேரத்தை செலவு பண்ணுறத புறக்கணித்த மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். ஆனால் அவனும் ஏதோ குழந்தைய பெற்றான், அவன் குடும்பம் நடத்தினான், அவன் ஃபேமிலியை பார்த்துக்கினான், வேலைக்கு போனான், சம்பாரிச்சான், ஏதோ ஒன்று பண்ணான், அப்புறம் வாழ்ந்தான், வயசானா, செத்தான்னு இல்லை. அவனை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? அவனுடைய வார்த்தை, அவனுடைய வாழ்க்கை உலகத்துக்கு ஒரு பிரசங்கமாக அமைகிறது. அவனை பற்றிய அவனுடைய அந்த சரித்திரம் உலகத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாம் அவங்கவுங்க என்னென்னமோ பண்ணி கொண்டிருந்த ஒரு காலத்தில், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், ரொம்ப பிஸியாக இருந்த காலத்தில், எனக்குன்னு ஒரு வாழ்க்கைங்க, நான் உலகத்தில் பிறந்துட்டேன், அதுக்காக நான் ஏதோ பண்ணணும். உங்களில் சில பேர் கூட அப்படி தான் இருந்திருப்பீங்க. இப்போ கூட சர்ச்சைக்கு வரத்துக்கு லேட்டாக வந்தவங்கலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது ஈவினிங் ஆனால் வருது ஆராதனை, அதான் காலையில் வைக்கிறாங்களே, அப்புறம் என்ன மறுபடியும் ஈவினிங்கா அப்படின்னு ஒரு சலிப்பு வருது பாருங்கள். புறக்கணிக்கிற ஒரு உலகம். இப்போ கூட நீங்கள் போய் யாருன்னா கூப்பிடுங்க, சும்மா நான் வருவேன், கொஞ்ச நேரம் இருப்பேன், டக்குன்னு நான் போயிடுவேன், என் வேலை முடிஞ்சுதா. இப்படிப்பட்டவங்க இருக்கிற உலகத்தில் ஒரு மனுஷன் வித்தியாசமாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறான்? ஐயோ, அவனை பார்த்து ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வருகிறது, and Enoch walked with God and he was not, for God took him. தேவன் அவனை என்ன பண்ணார்? எடுத்துக்கொண்டார். அப்படி ஒரு காலம் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். அப்படி ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ரேப்சர் ஒன்று நடக்க போகிறது. யாரை தேவன் எடுத்துக்கொள்வார்னு நினைக்கிறீங்க? ஏதோ என் வாழ்க்கையை பார்க்குறேன், நான் என்ன திருப்திப்படுத்த ஏதோ செய்கிறேன், வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தால் சாகணும், என்ன வாழ்ந்தாகணுமே அதுக்காக நான் உழைக்கணும், ஏதோ ஜாலியாக இருக்கணுமே அதுக்காக நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இன்னும் என்ன திருப்திப்படுத்துறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, நான் எங்கே போயிட்டு கடவுள்கிட்ட போய் உட்காருறது, எனக்கு பர்சனல் ப்ரேயர் லைஃப்லாம் தேவையில்லை, ஆண்டவரோடு நான் க்ளோஸாக இருக்க வேண்டியதில்லை. எல்லாமா இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க காட்டுங்க, நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படி கேள்வி கேட்குற ஒரு உலகம். ஸோ டிக்ளைனிங் ஜெனரேஷன், we are living in a declining generation. எதை டிக்ளைன் பண்ணுறாங்க? தேவ பிரசன்னத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க. they don't want to live with Lord. தனிப்பட்ட முறையில் அவரோடு போய் நேரத்தை செலவழிக்க அவங்களுக்கு நேரம் இல்லை.
ஆனால் இப்படி வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா வாழ்ந்தாங்க, ஏதோ பண்ணாங்க, செத்தாங்க. ஒரே ஒரு மனுஷனை பற்றி அவன் ஏதோ பண்ணல, ஏனோக்கு. ஹல்லேலூயா, glory to the Lord. ஏனோக்கு என்ன பண்ணானா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில். என்ன அமேசிங் லைஃப் பாருங்க, என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை. எல்லாரும் வேற வேற செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஏதோ காரியங்களை ரொம்ப அலுவலாக இருக்கிறாங்க, ஏதோ காரியங்களில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. அவங்க மைண்ட் செட்டே வேற, எல்லாம் போயின்னுக்கிறாங்க. சில பேர் கேட்குறாங்களே, எல்லாமே அப்படி பண்ணுறாங்களே, இங்கே வந்து நான் மட்டும் வித்தியாசமாக இருக்கணுமா? நீ இருந்து பார், அதனுடைய மேன்மையை நீ அனுபவிப்பேன். நீ வாழ்ந்து பார், ஆண்டவருக்காக வாழ்ந்து பார். எல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க. செற்றிலே தாமரை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் வேற மாதிரி இருக்குது. உலகமே நம்ம நாசமா போச்சு. எல்லாம் பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஆயிட்டாங்க. நல்லா இப்படி வந்துருவாங்கன்னு நினைச்சவங்க கூட அப்படியே பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க. அவங்க ஆண்டவர் தேடுறாரு, பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லாரையும் பார்க்கிறாரு. ஹிஸ்டரி தேவன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எல்லாரும் ஏதோ பண்ணார்கள், வாழ்ந்தார்கள், செத்தார்கள். அதன் மத்தியிலே என்னோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பேர் ஏனோக்கு என்று எழுதினார். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால் உனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் தேவை. ஆண்டு சும்மா எல்லார் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எல்லார் பேரும் எழுதிட மாட்டார். there is a special book. நிறைய புக் ஆண்டு வச்சிருக்காரு. ஏன்னா வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், பின்பு புஸ்தகங்கள் திறக்கப்பட கண்டேன். ஒரு புஸ்தகம், 2 புஸ்தகம் இல்லை, எல்லாம் அப் டு டேட்டு. அந்த புக்கை ஓப்பன் பண்ணி அப்படி லிங்க் பண்ணாருன்னா அங்கே வீடியோவே ஓப்பன் ஆகிடும். உலகத்தில் உனக்கு நான் எவ்வளோ காலம் கொடுத்தேன், நீ என்னென்ன பண்ணியிருக்கிற, நீ எவ்வளோ நேரம் தூங்குன, எவ்வளோ நேரம் படித்த, எவ்வளோ நேரம் என்னென்ன பண்ண, எனக்கு எவ்வளோ நேரத்தை செலவு பண்ண, என் கூட எவ்வளோ நீ ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் டு ஹார்ட் என் கூட நீ எப்போ பேசுன, நீ என் கூட எவ்வளோ செலவு பண்ண, எல்லாமே அங்கே அந்த புக்கில் பதிவாகிறது. இவ்வளோ பெரிய ஆதியாகம புத்தகத்தில் ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். வித்தியாசமான ஒரு மனிதன். எல்லாரும் ஏதோ பண்ணி கொண்டிருந்தார்கள், ஏதோ வாழ்ந்தார்கள், ஏதோ செய்தார்கள், வாழ்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து செத்து போயிட்டார்கள். ஆனா ஒரு மனிதன் இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் மரணத்தை பார்க்கவே இல்லை. காரணம், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடினால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் உன்னதமான தேவனிடத்துக்கு போய் சேர்ந்தான். Hallelujah, glory to the Lord. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ள இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறாயா? We are living in a declining world. கர்த்தருடைய காரியம் எல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டிராத. உனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லையா? என்ன நான் திருப்திப்படுத்த கூடாதா? எனக்காக நான் வாழக்கூடாதா? எனக்குன்னு ஆசைகள் இல்லையா? இப்படின்ற ஒரு உலகம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காலம் போய்கொண்டே இருக்கிறது. அதான் பாட்டு கூட பாடுறோம், உன் காலம் எல்லாம் போகுதே, உன் காலம் எல்லாம் போகுதே உலகத்தின் மாயையிலே. மாயான காரியங்களை செய்து செய்து, உலகத்தின் காரியங்களை செய்து செய்து என்னுடைய காலங்கள் என்ன பண்ணுகிறது? வீணாய் கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே தேவன் ஒரு மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறார். சீக்கிங், ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாராம். எப்படிப்பட்ட உலகம், மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறிவில்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கலாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆனா இப்படிப்பட்ட ஆளு கூட போய் உன்னை மர்ஜ் ஆயிக்காத. Don't merge with this kind of people. God is watching out. தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நம்ம என்ன பண்றோம், என்ன யோசிக்கிறோம், நம்முடைய ஐடியாஸ் என்ன பிளான் பண்றோம். தேவனுக்கு மறைவா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமான் எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் விரோதமா 1000 பிளான் பண்ணான். தேவன் பார்க்காம இருந்தாரா? பார்த்து கொண்டிருந்தார். அவனுடைய என்னென்ன யாரும் பார்க்கல, இது யாருக்கும் தெரியாது, யார் என்ன பண்ணிட முடியும். ஆனால் அங்கே ஒரு சில மனிதர்கள் தேவனை உண்மையாய் தேடிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு உலகத்தினுடைய நிலை என்ன? இதுதான் லிஸ்ட்ல இருக்கிற நிலை தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? சுகபோக பிரியரா இருக்கிறோமா?
வீம்புக்காரராக இருக்கிறோமா, அகந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமா, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோமா, நன்றி அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறோமா, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமா, அகந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமா, தூசிக்கிறவர்களாக இருக்கிறோமா, சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறோமா, இணங்காதவர்களாக இருக்கிறோமா, அவதூறு செய்கிறவர்களாக இருக்கிறோமா, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறோமா. எல்லா லிஸ்ட்டையும் பாருங்க. ஏன்னா உலகம் மொத்தலும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த அறிவு நமக்கு தேவை. திரும்பி பாருங்க, உலகம் எவ்வளோ நாசமாக போயிருக்குங்க. இதன் மத்தியில் தேவனை தேடுறவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு மறைவாக எங்கேயோ யாரோ. இப்போ எந்த ஒரு இடத்துல தேவனை உற்சாகமாக ஊக்கமாக ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், மற்ற எல்லாத்த விட நான் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஸோ இந்த ஆதியாமம் நீங்கள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கை பற்றி நீங்கள் வாசித்தீங்கன்னா, பெற்ற பின்பு பாருங்க 300 வருஷம், நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லுங்க. அவனுக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, குமாரத்திகள் பிறந்தாங்க. அவன் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்தான், தன்னுடைய தொழிலையும் பார்த்தான், தன்னுடைய காரியங்களையும் பார்த்தான். ஆனால் அதன் மத்தியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுக்கு கிடைக்கிற நேரங்கள்லாம் அவன் எண்ணமெல்லாம்னா கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது, தேவனோடு சஞ்சரிப்பது, தேவனை பிரியப்படுத்துவது, தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்தது. எங்கேயோ போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்பது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் வாழுறாங்க, செத்து போயிடுறாங்க, யாருமே நிரந்தரமா என்ன இந்த உலகத்தில் இருக்க போறதில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு நித்தியத்தை எனக்கு ஆயத்த பண்ணியிருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஸோ இந்த உலகம் ஒரு தற்காலிகமானது. தற்காலிகமான உலகத்தில் ஒரு நித்தியத்தில் வாழ வைக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நித்தியமாய் நான் அவரோடு கூட என்ன பண்ண போறேன்? வாழ போறேன். இன்னும் சொல்ல போனா, எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி எந்த சத்தியமும் அந்த நேரத்தில் ஏனோக்குக்கு தெரியாது. நமக்காக தெரியும் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது, அப்படி ஒரு காலம் இருக்குதுன்னு. ஏனோக்குக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவு ஆண்டவர் மேல அன்பு, அவ்வளவு ஆண்டவர் மேல விசுவாசம், அவரை பற்றும் இருதயம். அவன் ஆண்டவரோடு அப்படி நெருங்கிட்டான். அப்ப என்ன ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறான்னா, அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டான். நான் அவரோடு தான் இருக்கணும், நான் அவர் இல்லாம என்னால் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. ஒரு காலம் வருது பாருங்க, எல்லாரும் செத்து அவங்க சரீரம் மண்ணா போகுது. ஆனா இவனை ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரத்தோடவே பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அப்படி அவனை டிரான்ஸ்ஃபர் ஆக்கி, அவன் டிரான்ஸ்லேட்டட்னா நம்ம உயிர் தெழுதல் அடைய போறோம் பாருங்க, அத மாதிரி ஒரு மகிமையின் சரீரத்தை அவனுக்கு கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை கொண்டு போயிட்டார். அவன் பரலோகத்துக்கு என்ன பண்ணப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த நாட்கள் அவன் வாழ்ந்த காலங்களில் எப்படி இருந்ததுன்னா, அநேகர் அவனை பரியாசம் பண்ணக்கூடிய நிலைக்கு என்ன, ஓயாம கடவுள் என்னங்கிற, என்ன ஓயாம சர்ச்சுன்னு போயின்னுக்கிறியே, என்ன ஜபம்ன்றியே நீ. ஏன்னா உலகம் எப்படி இருக்குது, புறக்கணிக்கிறேன். போதும், காலையில் தானே போனேன், இன்னும் சாயந்தரம் போகணுமா உனக்கு? அதுன்னா அது எப்போ பாரு உங்கள் சபையில் மட்டும் இது பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டில் போய் நீங்கள் தனியாக ஜோம் பண்ணா அதுக்கு ஒரு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், இன்னும் புதுசாக வந்துடுச்சு இவருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்படி தான். அப்போ ஏனோக்கு எவ்வளோ கான்சிக்வன்ஸ் சந்திச்சிருப்பார் பாருங்க. எல்லாம் அவன் என்ன பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகம் கூட அப்படி தான். என்ன சும்மா நீ கிறிஸ்து என்ன ஊரில் உலகத்தில் இல்லாத சாமியை கும்பிட்ற, நீ என்ன டெய்லி தான் போய் பணங்கணுமா? நான் 24 மணி நேரம். இப்போ நம்ம சபையில் கூட பார்த்துங்களேன், ஏன்டா நீ சர்ச்சுக்கு வரலன்னு கேளுங்க பிள்ளைங்களை, யாரையாவது கேளுங்க, ஏன்பா ஈவினிங் சர்வீஸ், அதான் காலையில் வந்தேன்னு என்னவான். அந்த அளவுக்கு ஆண்டவரை அவன் வச்சிருக்கிறான். அதான் காலையில் வந்தோமே, காலையில் வந்தால் ஈவினிங் வர தேவையில்லைன்னு அவன் நினச்சிக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், மூச்சு உள்ளே போய் கீழே இறங்கினே இருக்குல்ல, மூச்சு போக போக வர நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம சுற்றில என்ன நடக்குது, ஜனங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அக்கறையே கிடையாது. அவங்க கர்த்தரை தேடணும்னு கிடையாது. அவங்க ஆண்டவரை தேடி வரணுன்ற எண்ணம் உணர்வற்றவர்கள். நீங்கள் தேடினா உங்களை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம், உங்களை புறக்கணிக்கிற ஒரு கூட்டம். we are living in a declining world. தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களையும் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டான் பிசாசு. கிறிஸ்தவங்களை வச்சே அவங்கள கண்டம் பண்ணுவான். நீ என்ன சும்மா பைபிள் மெசேஜே போட்டுனுக்கிற, நீ என்ன சும்மா வசனத்தையே பேசினுக்கிற, நீ என்ன மீட்டிங்னுக்கிற, உனக்கு என்ன அந்த பாஸ்டர் எதுனா கொடுக்குறாரா?
உனக்கும் பாஸ்டருக்கு என்ன வித்தியாசம், ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கண்டம் பண்ணுவாங்க. பேசுகிறவர்கள் ஏராளம். இயேசுவை பற்றி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பக்தியை பற்றி பக்தி விருத்தியை பற்றி பேசி நம்ம பக்தியாக இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஜெப ஆவியில் இருக்கணும், பரிசுத்தமாக நம்ம வாழணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. பார்த்தேன் இப்போ நம்ம சபையிலே எடுத்துங்க, உங்களை ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக இருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணீங்களான்னு உங்களை யாராவது இன்னைக்கு கேட்டாங்களா? இன்னைக்கு யாராவது நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஆராதனை எப்படி நடந்தது, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீர்களா, நீங்கள் தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவை பெற்றீர்களா, எப்படி ஆவியில் நிறைஞ்சு ஆண்டவர் ஆராய்ச்சிங்கன்னு கேட்டவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. ரொம்ப ரேர். நம்ம சபையிலே எடுத்துக்கினா ஒரு 10 பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்குறவங்க. மீதி பேர்லாம் ஐயே இவர் தொல்லை தாழ முடியலங்க, எப்போ பார் பைபிள் பச்சியா ஜோம் பண்ணியா, எப்போ பாரு இது பண்ணியா அது பண்ணியான்னு கேட்டுனுங்கிறாரு. ஐயோ அவர் வர்றாரு, அப்படியே தலையை அப்படி போயிடலாம். We are living in a decline world, very dangerous world. இது ரொம்ப கடினமான காலம். இந்த காலம் இப்படி தான் இருக்கும். இந்த காலத்தினுடைய அதான் ஒரு பாட்டு கூட பாடினாங்க, காலத்தின் நிலைமையை உணர்ந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் வேற மாதிரி இருப்பாங்க. இதன் மத்தியில் ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க பாருங்க. இந்த ஆளுக்கு வேலையே இல்லைங்க, எப்போ பாரு ஆண்டவர் ஆண்டவர்ன்றா, எப்போ பாரு ஜபம், எப்போ பாரு எங்கன்னா இப்போ உக்காந்துக்குன்னு அப்படியே ஏதோ உனக்கு வேலை வெட்டி கிடையாது அவனுக்கு, எப்போ பாரு ஏதோ ஞானம் பண்ணின்னு இருக்கிறான், ஏதோ படிச்சுன்னு இருக்கிறான். இந்த உலக மக்கள் நம்மளை அப்படி தான் கேலி செய்வாங்க. அப்போது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏளனம் செய்கின்ற ஒரு உலகத்தில் அப்படி எடுத்துங்க கிறிஸ்தவங்க நிலைமை எப்படி இருக்குது. கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா மதவாதிகள் நிறைய பேர் உண்டு. அப்படியே பயபக்த சர்ச்சுக்கு வருவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். சர்ச்சுக்கு காலையில் வருவாங்க, போவாங்க, அதோட அடுத்த வாரம் பைபிள் எடுப்பாங்க, அடுத்த வாரம் போவாங்க. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் பைபிள் எடுத்துக்கின்னு சர்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் 3 ஆராதனை கூட பங்கு பெறுங்க. காலையில் 2 ஆராதனை பங்கு பெறுறீங்க, 2 ஆராதனை பங்கு பெற வேண்டியதில்லை, ஒரு ஆராதனை நீங்கள் அப்படியே 2 ஆராதனை பங்கு பெற்று சாயந்தரம் ஆராதனை வந்து எல்லாம் வந்துட்டு வீட்டில் போயிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு நல்ல ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம் அது வேற. அதை புரிஞ்சுங்க. தேவனோடு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, தாங்க முடியாத வேதனைகள் வந்துட்டா போய் தேவ சமூகத்தில் உட்காந்து கண்ணீர் விடுறோம். ஆனால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அது இல்லை. வாழ்க்கையில் விரக்தி அடையும் பொழுது, சோர்வு வந்து விடும்போது, நம்ம மனசு தப்பாக யோசிக்கும் போது, தப்பை செய்ய நம்மளை உற்சாகப்படுத்தும் போது, தவறு செய்ய நம்மை தூண்டும் போது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணு, நோ, அதுக்கு நோ சொல்லணும். இல்லை அதெல்லாம் நான் செய்யக்கூடாது. நான் ஐ நீட் மை பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு போய் நான் கொஞ்ச நேரம் உட்காரணும், சஞ்சரிக்கிற அனுபவம். அந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? தனிப்பட்ட விதத்தில் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கு. இந்த நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரத்யேகமான நேரத்தை கற்றுக் கொடு. காலையில் எழுந்த உடனே மோஸ்ட்லி பிரதானமாக நான் சொல்கிற புத்தி என்னவென்றால், காலையில் எழுந்த உடனே அப்படிப்பட்ட ஒரு நேரம் நமக்கு கிடைக்கிறது அரிது. காலையில் எழுந்த உடனே எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு வேறு எதையுமே செய்யாமல், ஐயோ நான் காலையில் தேவ சமூகத்தில் போய் சஞ்சரிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனோடு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில், சஞ்சரித்து கொண்டிருக்கையில். இது என்னன்னா சஞ்சரித்து கொண்டு இருந்தான்னு முடியல பாருங்க. சஞ்சரித்து கொண்டு இருக்கையில்னு அர்த்தம் கண்டினியூ லைஃப்ங்க. இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது ஏதோ இன்னைக்கு நாளைக்கு மறந்துட்டேன்ல. வீட்டில் ஃபேமிலி ப்ரேயரில் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் போய், ஏன்னா காலம் அப்படிப்பட்ட காலம், வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், மிக நெருக்கடியான காலம். மதவாதிகள், கிறிஸ்தவ மதவாதிகள் வாழ்கிற காலம். ஸோ கிறிஸ்தவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயேசுவை தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? நிறைய பேர் இருப்பாங்க. அதில் உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? குறைவாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் என்ன பண்ணுது, அப்படி தள்ளி விடுகிறது. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ணோம், வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது நாம் பரியாசம் பண்ணப்படுவோம். நம்மளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிசாசுனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நீ ஸ்பிரிச்சுவலாக வரவே கூடாது, நீ ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது,
அதுக்கான எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் அவன் பண்ணுவான். அவனுக்கு தெரியும் எப்போ எந்த காயை எப்படி நவுத்தணும். அப்போ என்ன பண்ணுவான்னா, நீ ரொம்ப ஆண்டவரை நெருங்கி ஜெபம் பண்ணுற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி யாரோ ஒருவர் மூலமாக அந்த உறவை கெடுக்கிறதற்கு கேலி அல்லது பரியாசங்கள் அல்லது ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அது எப்படி வரும்னு எனக்கே தெரியாது. இங்கே இருக்கிற உங்களில் என்னைக்காவது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் போய் ஆண்டவரோடு உட்கார்ந்தேன் அப்படின்னு ஒரு அனுபவம் சாட்சி இருக்கா உங்ககிட்ட? நான் உட்காந்துருக்கிறேன். சரி, காலையில் எழுந்த உடனே நான் தேவ சமூகத்தில் உட்காந்துருவேன். அந்த மாதிரி சாட்சி இருக்கா? நான் காலையில் எழுந்த உடனே வேறு எதுவும் பண்ண மாட்டேன் பிரதர். ஐ சிட் வித் த லார்ட். ஆண்டவரோடு உட்காருவேன், ஆண்டவரோடு பேசுவேன். எப்படி பேசுவேன்? ஏதோ கடமைக்காக இல்லை, மனம் திறந்து பேசுவேன். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லைன்னா அது டேஞ்சரஸ். அந்த மாதிரி அனுபவத்தை நம்ம கொண்டு வரணும். இதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவது, மற்ற ஆராதனைகளில் பங்கு பெறுவது, அது இல்லைங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும், நீங்களும் ஆண்டவரும் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் வீக்னஸை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி, நாம் நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிட்டால், அப்போ நம்ம வீக்னஸ் சொல்லணும். வீக்னஸ்னா சரீர பிரகாரமான வீக்னஸ் இல்லை, ஆவிக்குரிய வீக்னஸ். ஆண்டவரே, என்னால் செபிக்கவே முடியல ஆண்டவரே, முன்ன மாதிரி நான் உங்களை தேட முடியலை, என் மைண்டு வேற மாதிரி டியூன் ஆகிருக்கு, நான் வேற என்னென்னமோ பண்ணுறேன், உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ஏதோ கடமைக்காக ஏதோ பண்ணுறேன் ஒழிய நான் ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம் எனக்கு இல்லை. தாவீது என்ன அழகாக ஜெபம் பண்ணுறான் பாருங்க. உற்சாக ஆவி எனக்கு திரும்ப தாங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தால் என்ன நிரப்புங்க. நான் ஏதோ ஆவரேஜ் கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது. ஐ நீட் டு லிவ் அ ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நான் சராசரியான கிறிஸ்தவர்கள் மாதிரி ஏதோ பேரளவில் கிறிஸ்தவன் இல்லை, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. அந்த ஒரு அனுபவம் எனக்கு என்ன தேவை. அப்போ உலகம் எப்படி இருக்குது? வேற மாதிரி இருக்குது, தலைகீழ மாறி போச்சு. மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்காங்க? எல்லாம் தலைகீழ மாறி போயிட்டாங்க. சில கிறிஸ்தவங்களை மற்ற மக்களோடு நீ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே பெட்டர்ன்ற மாதிரி இருக்கிறாங்க. மற்ற மக்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க, சில கிறிஸ்தவங்களை அவங்களே பெட்டருங்க, இவங்க சரியில்லைங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காலம் இந்த காலத்தில் இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுக்குற கட்டளை என்ன? நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்னிங் என்ன, எச்சரிப்பு என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்குறோம். 40ஆம் வசனம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது, தேவ ஆவியானவர் இறங்கி வந்து ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை என்ன? அப்போஸ்தலர் 2:40, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி, எல்லாரும் பண்றதை நீ பண்ணாத, எல்லாரும் மாதிரி நீ வாழாத, நீ உன்னை என்ன பண்ணு, செப்பரேட் பண்ணு, உன்னை பிரித்து, அவர்கள் நடுவில் இருந்து நீ பிரிந்து விலகி போய் என்ன பண்ணு, அவருடைய நிழலில் கொஞ்ச நேரம் இளைப்பாரு, உன்னதமானுடைய மறைவில் கொஞ்ச நேரம் உட்காரு, சர்வவல்லவருடைய நிழலில் கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, தங்கு. ஆனால் ஏதாவது பிரச்சனை பிசாசு வந்துட்டா மட்டும் எடுத்துக்கிற 191ஆம் சங்கீதத்தை, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இவ்வளவு நாள் நீ எங்க தங்கியிருந்த? இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? கஷ்டம் வந்துட்டா மட்டும் எடுத்து பெருசா வாசிக்கிற, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். எப்பா இவ்வளவு நாள் நீ எங்கப்பா இருந்தன்னு கேட்பார் ஆண்டவர். இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகள், தினந்தோறும் அவருடைய நிழல், தினந்தோறும் அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கும் அந்த அனுபவம் இன்னும் தேவை. சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் மாறணும். ஏன்னா காலம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது, கொடுமையான காலத்தில் இருக்கிறோம். எல்லாம் மாறுபாடான சந்ததி நடுவில் வாழ்கிறோம். மாறுபாடான சந்ததி நடுவே என்ன அழகா சொல்றார் பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில பேரை விட்டு விலகணும், சிலதை விட்டு நீ விலகி ஆகணும். எல்லாரு கூடயும் இருந்துக்குன்னு எல்லாத்தையும் செய்துக்குன்னு ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியாது. சிலதெல்லாம் சில நேரங்களில் விலக்கி ஆகணும். இது எனக்கு ஒத்துக்காது, இந்த நேரத்தில் இது எனக்கு தகாது, இது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என்னது? தேவனுடைய உறவு. எனக்கு தேவை தேவனுடைய சமூகம். தாவீதுனுடைய அனுபவம் பாருங்க, நான் எப்பொழுதும் உம்முடைய சன்னதியில் வந்து காணப்படுவேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல
தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறது. நீங்க சொல்ல முடியுமா உங்க சாட்சி என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை யூடியூப்ல கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய சாட்சி என்ன? உங்களுடைய அனுபவம் என்ன? நாம அந்த விதமா தேவனை தேடுகிறோமா? ஒரு இடத்துல தாவீது சொல்லுகிறான், நான் பால் மறந்த பிள்ளையை போல என் வாயை திறந்து உம்முடைய பிரசன்னத்துக்காக என்று என் வாயை திறந்து ஏங்குகிறேன். அவருடைய பிரசன்னத்துக்காக ஏக்கம் இருக்குதா? அவருடைய பிரசன்னெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு இருக்குது, நான் நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய நான் செய்ய வேண்டியது இருக்குது. ஐ ஹவ் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. மாறுபாடான சந்ததி, இந்த மாறுபாடான சந்ததியில் எல்லாரும் மாதிரியே நீ வாழ்ந்தேன்னா, எல்லாரும் மாதிரி நீ நடந்தேன்னா, நீ கண்டிப்பா தேவனுடைய அந்த பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஏன்னா இதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு, இளைப்பாறுதலின் காலம் எங்க வருது? தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வருகிறது. The restoration comes from the Lord. எங்கிருந்து ரெஸ்டோரேஷன் வருது? உன் வாழ்க்கை, உன்னுடைய ஆத்துமா டர்ட்டி ஆகி போச்சு, உன் ஆத்துமா டேமேஜ் ஆகி போச்சு, உன் மனசை பிசாசு கெடுத்து வச்சிருக்கிறான். நிறைய விஷயங்கள் உன் மனசுல போய் உன் மனசு கரைபட்டு இருக்குது. இதை கழுவி எடுக்கிறதுக்கு எங்க போக முடியும்? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தான் ரெஸ்டோரேஷனே வரும். அவர் தான் ரெஸ்டோர் பண்ண முடியும் உங்களை. அவர் உங்களுடைய ஆத்மாவை ரெஸ்டோர் பண்ணுவார். அப்ப நீங்க அவருடைய சமூகத்துல போய் அமர்ந்திருந்து அவரோடு உங்களுடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு, எல்லா பலவீனங்களையும் அறிக்கையிட்டு, என்னால் ஜெபிக்கவே முடியல ஆண்டவரே, முன்ன மாதிரி உங்க பிரசன்னத்தை உணர முடியல, உங்களுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியல. இந்த ஏக்கம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஏக்கத்தோடு அவருடைய சமூகத்துக்கு போங்க. ஒவ்வொரு நாளும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அவரோடு கூட என்ன பண்ணுங்க? உறவாடுங்கள். வெறுமனே எல்லாரும் போல சராசரியான இந்த உலக மக்களை போல அல்லது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வாழ்கிறது போல என்ன பண்ணாதீங்க, வாழாதீர்கள். ஒரு தாக்கம் கூட கிடையாதுங்க, ஒரு வசனம் கூட எஃபெக்ட் ஆகிறது இல்லை. எவ்வளோ சத்தியத்தை போதிக்கிறோம், ஆனால் உள்ள எஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இவ்வளோ சொன்னார், எதனா எஃபெக்ட் பண்ணுதா ஒன்று கேளுங்க. சில பேரை எஃபெக்ட் பண்ணுது, அங்கே போன உடனே அந்த எஃபெக்ட்லாம் மாறிடுது, வேற எஃபெக்ட் பண்ணுது. இப்போ பாருங்க, மைண்டில் ஓடிக்கினே இருக்கும், நான் எப்போ போவேன் சரி, வீட்டுக்கு எப்போ போவேன், சர்ச்சு எப்போ முடியும், நான் போய் என்ன பண்ண போகிறேன், ஆண்டு கூட உட்கார போகிறேன்ற ஒரு மைண்டு வந்தாலும் அப்படி வெளியே போன உடனே வேற தாக்கம் வந்துடுது. இல்லை மாறிடும். எது உங்களை தாக்குகிறது? எது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? எது உங்களை ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுது? அது ரொம்ப முக்கியம். நிறைய பேரை தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய ஆலோசனைகள் சிறிது அளவு கூட என்ன பண்றதில்ல, அஃபெக்ட் பண்றதில்ல, தாக்கம் ஏற்படுத்துறதில்ல. ஆனா யாரோ தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரு சின்ன இந்த யூடியூப்ல வர ஒரு சின்ன ரீல்ஸ் நிறைய பேரை தாக்கத்தை பண்ணுது. இப்படிதான் மாறணும், இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் மூஞ்ச மாத்தணும், இப்படிதான் உன் இருதயத்தை மாத்து, உன் கண்ணை மாத்து, உன் புத்தியை மாத்து, உன் அறிவை மாத்து. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எதோ தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கேட்கிற வசனம் தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை, ஒரு உணர்வும் வருவதில்லை. அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி கேட்டாங்க, அப்படியானால் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு புத்தி என்ன? அதுக்கு அவங்க சொல்ற வார்த்தை என்ன? இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னார். அவங்க கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொன்னா, இது சரி, நாங்க இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்றோம், ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறோம், அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணும்? மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடான காரியங்களை விட்டு விலகி, தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகி உங்க பரிசுத்தத்துக்கான காரியங்களை பாருங்க. உங்க ஆத்துமாவை பலப்படுத்துறதுக்கான காரியங்களை பாருங்க. ஏன்னா வாழ்கிற காலம் ரொம்ப டேஞ்சரஸான காலம். கடைசிய காலம் தொனிக்க போற காலம், கடைசிய காலம் தொனிக்க போகிறது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மர்வமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஏனோக்கு இந்த அறிவே இல்லாதவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்க்கை பேசுகிறது, அவன் வாழ்க்கை சாட்சியிடுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடினால் அவன் காணப்படாமல் போனான், மறைஞ்சு போயிட்டான். ஏன்?
காரணம் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வருகிறது, இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நானாலும், இங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும் காணப்படாமல் போவீர்கள். எல்லாம் கேட்பாங்க, என்ன நடந்தது இங்கே? காரணம் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, glory. அந்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறியா நீ? Are you ready for the day? நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நல்லா பரவசமாக இருக்குது, நல்லா உற்சாகமாக தான் இருக்குது, வெளியே போனோன்னு வேற மாறிடும். சாத்தான் அப்படியே டக்குன்னு மைண்டு ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு எஃபெக்டும் கிடையாது. வசனம் என்ன பண்றதில்ல, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது. ஒரு சின்ன தாக்கத்தை கூட என்ன பண்ணதில்ல, ஏற்படுத்துறது கிடையாது. ஏதோ வாழணும், அப்படியே போனோம் கண் கட்டதனமா, அப்புறம் ஏதோ பண்ணணும், ஏதோ பண்ணோம், அப்புறம் செத்து போயிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம் அப்படிதான், ஏதோ பண்ணாங்க, வாழ்ந்தாங்க, செத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த மத்தியில் ஒரு மாத்திரம் என்ன பண்ணாராம், ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுங்க, நான் எப்படி வாழணும், நான் எப்படி வாழணும், என்னுடைய முடிவு எப்படி இருக்கணும். உன் முடிவு எப்படி இருக்க போகுது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ எப்படி வாழற, உன் முடிவு எப்படி இருக்க போகுது? இல்லையா? பாருங்க, நான் கர்த்தரோடு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதில் கவனம் செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பதில் நான் உற்சாகம் அடைகிறேன். மாலை ஆராதனையில் உள்ள சபைக்கு வருவதுக்கு சந்தோஷப்படுறேன். மைண்டு சொல்லுது, நீ என்ன பிரசங்கம் பண்ண போகிற, 4 பேர் வர போகிறாங்க, எல்லாம் காஞ்சி போன மூஞ்சோட வந்து உட்காந்துக்க போகுது, நீ என்ன போய் பிரசங்கம் பண்ண போகிற, உனக்கு தேவையா? மைண்டு சொல்லுது. நான் சொல்கிறேன், என்ன நானே சொல்லுகிறேன், இல்லை, நான் யாருக்காகவும் போல, என் தேவனை மையப்படுத்த போகிறேன். I'm going to preach the word. 2 பேர் இருந்தால் கூட நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஷெரப் ஜாய் சாமுவேல், உனக்கு உடம்பு முடியலையே, பரவாயில்ல, I'm going to live in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார போறேன், நிற்க போறேன் நான். ஹல்லேலூயா. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம தான் இந்த காலத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும். ஏனோக்கு அவன் காலத்தில் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருந்தான். எல்லாம் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எங்கேயா ஏனோக்குன்னு கேட்டாங்க, காணாம போயிட்டான்னாங்க. ஏன் காணாம போயிட்டான்? தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வரப்போகிறது, இந்த ஊரே வந்து இந்த சபையை எட்டி பார்க்க போகுது. எங்க இருந்தவங்களான்னு கேட்க போறாங்க. அதுக்கு இந்த உலகம் சொல்வது காணாம போயிட்டாங்கன்னுவாங்க. எப்படி போனாங்கன்னுவாங்க. காரணம் தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டார். Are you ready for that day? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ரெடியா இருக்கிறியா? எது உன் தாக்கத்தை ஏற்படுத்துது, எது உன் மைண்டை மாத்துது, எது உன்னை இன்னும் கூட சில பேருடைய மைண்டு கொடுக்கணும்னு நினச்சினுக்குது. எப்போ போவேன், எப்போ நான் போவேன். அட, இவர் வேற ரொம்ப உற்சாகமாக வேற பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த உற்சாகத்தை வேற நான் பார்க்கணுமா? இல்லை, போன உடனே வேற ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். உஷாராக இருங்க கர்த்தருடைய பிள்ளைகள, உலகம் மொத்தமும் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நாம் என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, நமக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற கடமை பெரியது. நமக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அதை விட பெரியது, மேன்மை மிக்கது. அந்த ரட்சிப்பின் மூலம் நம்ம ஆண்டவரோடு உறவாடுவது என்பது இன்னும் மேன்மையானது. எப்பவுமே சொல்றேன், சோறு வரும்போதெல்லாம் ரெஸ்பான்ஸ் வித் ஃபெய்த். குட் ஃப்ரைடே கூட சொன்னேன், ஈஸ்டர் கூட சொன்னேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார், ரத்தம் சிந்தி மரித்தார். இயேசு தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தில் விட்டார். அவ்வளோ முள்முடி சூட்டப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், எல்லாம் பண்ணாரு. ஆனால் அவர் அந்த மேன்மை உனக்கு கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ரெஸ்பான்ஸ் த்ரூ ஃபெய்த். விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணும்? ரெஸ்பான்ஸ் பண்ணால் அப்படியே அது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ நான் இங்கிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? ஒரு 10,000 ரூபாய் அனுப்புகிறேன். எதில்? கூகுள் பேல. உடனே இங்கிருந்து எனக்கு ஒரு சிக்னல் டிங் வருது, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு காசு போயிடுச்சு. நீங்க உடனே என்ன பண்ணீங்க? அதை ரிசீவ் பண்ணிடுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சகலத்தையும் முடித்தார். தேவ உறவு உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரெஸ்பான்ஸ் த்ரூ ஃபெய்த். விசுவாசத்தை கொண்டு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. காலையில் எழுந்த உடனே புத்தி சொல்லும், உனக்கு சோர்வாகுது, சும்மா லைட்டா சோத்திரம் பண்ணிட்டு படுத்துக்கணும். நீ விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணணும். நீ சொன்ன இல்லை, நிறைய விஷயம் அப்பா கிட்ட பேச வேண்டியது இருக்குது. இந்த புதிய நாளை நான் பார்க்குறதே பெரிய கிருபை. பா, உமக்கு ஸ்தோத்திரம், இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. என்னென்ன சந்திக்க போறனோ தெரியாது, எதை எதிர்கொள்ள போறனோ தெரியாது. ஐ நீட் ஃபெய்த். அல்லேலூயா.
எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, எனக்கு தைரியத்தை கொடுங்க, எனக்கு உண்மையை வாழும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. பாருங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்குடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சாட்சியும் அவனுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை பற்றி பார்க்குறோம். ஆனால் அதை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் ரொம்ப அழகாக எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஏனோக்கு என்ன பண்ணானா? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால சாட்சி அவசியம். நம்முடைய வாழ்க்கை தான் சாட்சி. நம்ம எப்படி வாழுறோம், நம்ம எப்படி ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கிறோம், நமக்கு ஆண்டவருக்கு உள்ள உறவு எப்படி இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆவியில நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை துதிக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதத்தின் ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் என்ன ஆனானா, மரணத்தையே காணலையா. ஏன்னா நான் மரணத்தை காணாதபடி ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் விசுவாசித்தான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணப்படாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஏனோக்குடைய வாழ்க்கை ஏதோ எமோஷனல் வாழ்க்கை இல்லை. எமோஷனல் ஆயிட்டாக்கா சில பேர் ரொம்ப பக்தியை வெளிப்படுத்துவாங்க, எமோஷனல் ஆயிட்டு ஆண்டுகிட்ட போவாங்க, கஷ்டம் வந்துட்டு ஆண்டுகிட்ட போவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை ஏனோக்குடைய வாழ்க்கை. ஏனோக்குடைய வாழ்க்கை ஒரு சராசரி தினசரி வாழ்க்கை. தினசரி அவன் தேவனோடு என்ன பண்றான்? அவருடைய முகத்தை தரிசிக்கிறான், அவருடைய முகத்தை அவன் என்ன பண்றான்? பார்க்கிறான். வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவருடைய முகத்தின் பிரசன்னம் நம்ம மேல அவர் வீச செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுக்கிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்னால செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். அவரோடு தினசரி அப்படியே உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தேவனோடு உறவாடுகிறான். தேவன் மேல அவ்வளவு அன்பு, தேவன் மீது அவ்வளவு விசுவாசம், தேவன் மேல அவ்வளவு பக்தி. தேவன் அவன் விசுவாசத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணி அவனை, எப்பவே சொல்றேன், விசுவாசம் அப்படியே தேவனுடைய கஜானாவிலிருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். Faith will transfer blessing from his treasury to your account. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம நல்ல ஆண்டவர், அதனால தான் காலையில் கூட வாசித்தோம், சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை உங்கள் இருதயங்களிலே பக்தியாய் பாடி ஆண்டவரை வர்ஷிப் ஆராதிக்கிற போற்றுகின்ற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கின்ற ஒரு உறவாடுகின்ற ஒரு வாழ்க்கை தினசரி. அது ஒரு என்னைக்கோ நினைச்ச நேரத்துக்கு வர, எப்பவுமே டைம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைங்க. போகும்போதும் வரும்போதும் ஒரு காரியங்களை செய்யும் பொழுதும் எனக்காக கர்த்தர் காரியங்களை செய்யணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும், நான் அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை, அவர் எனக்கு எல்லாம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு பெட்டர் லைஃப் வேணும்? வாட் a better life? ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கை வேணுமா? அப்ப விசுவாசத்தினாலே தேவனை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். இன்னைக்கு சொல்ற பாருங்க, நீங்க என்ன கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், எவ்வளவு கவலையில் இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனையில் இருக்கலாம், எவ்வளவு டென்ஷன்ல இருக்கலாம், எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கலாம், எவ்வளவு சோர்வில் இருக்கலாம். விசுவாசத்தோடு நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களானால், இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, God will change all your problems. தேவன் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? மாற்றி போடுவார். ஒரு மாற்றம் அங்கே வரும். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யறத நீங்க பார்க்க முடியும். தேவன் உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுவார்னா ஒரு சாட்சியின் வாழ்க்கையை மாற்றுவார். ஏனோக்கை பத்தி எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சாட்சியா சொல்றார். அவன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால தேவனுக்கு பிரியமானவன் என்று என்ன பண்ணான்? சாட்சி பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மிராக்கிள் நடக்கணும்னா, உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை மாறணும்னா, விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் த்ரூ ஃபெய்த். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம ஏனோக்கு நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறார். ஏனோக்கு தான் நமக்கு ஒரு பெரிய பாடம். அந்த அவருடைய வாழ்க்கையின் மூலம் நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நானும் இந்த மோசமான டிக்ளைன் வேர்ல்டில் இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறேன், ஆண்டவரை தேடாத ஒரு மக்கள் மத்தியில் வாழ்கிறேன், ஆண்டவரை புறக்கணிக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறேன். இங்கே ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதனாய் நான் நிற்பேன். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? உப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகம் டிக்ளைன் வேர்ல்டில் ஐ எம் கோயிங் டு ப்ளீஸ் மை லார்ட். நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழ போகிறேன், கர்த்தரை நான் பிரியப்படுத்த போகிறேன். என்ன நடந்தாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு நான் போக மாட்டேன். ஐ வில் ஹேவ் ஃபெய்த் இன் ஹிம். நான் அவர் மீது விசுவாசத்தை, அளவு கடந்த விசுவாசத்தை அவர் மீது வைப்பேன். அவரே காரியங்களை என்ன பண்ணுகிறவர்? மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். அவரே காரியங்களை, கோணலானதை நேராக்குகிறவர். இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணுமா கர்த்தருடைய பிள்ளைகளை? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவரோடு போங்க, அவர் முகத்தை பாருங்க. ஏன்னா பரிசுத்த வேதம் சாட்சி கொடுக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம். இன்னைக்கு நோக்கி பாருங்க ஆண்டவரை. எந்த ஒரு காரியத்தை நோக்கி பார்க்காதீங்க, பிரச்சனைகளை நோக்கி பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை நோக்கி பார்க்காதீங்க, இந்த டிக்ளைன் உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க. இந்த உலகம் தேவனை புறக்கணிக்கிற உலகம். நீங்க ஒரு உணர்வோடு தேவனை தேடுங்க. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் ஒருவன் உண்டோ என்று தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் இன்னைக்கு இங்கே சபையில் பார்த்துக்கினே இருக்கிறார். என் பிள்ளைங்க என்ன கண்ணோது, எப்படி என்ன தேடுறாங்க, எதற்காக வந்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவன் ஏறக்குறைய ஏனோக்கு அவன் வாழ்ந்த காலங்களை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவன் குடும்பத்துக்கும் அவனுக்காகவும் வாழ்ந்த வாழ்க்கையை விட தேவனுக்காக வாழ்ந்த காலங்கள் அதிகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்த காலம் மிக மிக அதிகம். அப்படி தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தபடினாலே உலகத்தில் யாரும் பெற முடியாத, அல்லது இதுக்கு பிறகுதான் பெற போறாங்க, அதை அவன் பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு சொல்றேன், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தா நீ வெட்கப்பட்டே போக மாட்டேன். யூ ஆர் அச்சீவரா நீ மாறிடுவே. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒன்றும் இல்லைங்க, அவரே நோக்கி பார்த்து கொண்டிருப்பது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, அவரே சொல்றார், என்னை நோக்கி பாருங்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். இது என்னைக்கோ ஒரு பிரச்சனை வரும்போது நோக்கி பார்க்கறது இல்லை, கஷ்டம் வந்துட்டா அவரை தேடுறது இல்லை. இதுவே நம்முடைய ஆட்டிடியூடா மாத்துறது, நம்முடைய பிஹேவியங்கா மாத்துறது. இதுதான் என்னுடைய பழக்கம். என்னுடைய பழக்கம் என்ன? தேவனோடு போய் நான் என்னுடைய குறைகளை சொல்லுவேன், என் பிரச்சனையை அவர் கையில் சொல்லுவேன், அவரிடத்துல என் பாரங்களை இறக்கி வைப்பேன். அவர் எனக்கு என்ன பண்ணுவார்? உத்தரவு அருளி செய்வார். யோபுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது, ஒரு இடத்துலயாவது அவர் விட்டு கொடுத்தாரா? என்ன சொல்லிட்டார் தெரியுமா? கடைசியா, நீங்க என்ன சாவச்சா கூட உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன்ட்டான். நீர் என்னை கொன்று போட்டாலும் நீங்க எப்படி? அவர் கொன்னே போட தேவையில்லை, கொன்று போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலே போதும், நம்பிக்கை இழந்துருவோம். இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் அவர் முகத்தை நோக்கி பார்க்கறத விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் அவரை நோக்கி பாருங்க, அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. என்ன அழகா சங்கீதக்காரன் எழுதுகிறான் 27ஆம் சங்கீதத்தில், ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன். நீங்க என்ன கேட்குறீங்க? என்னென்னமோ கேட்குறோம். உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன், உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த மாலை வேளையில் இன்னைக்கு ஆண்டுக்கு முன்னால் நம்ம ஏனோக்கை பற்றி நிறைய படிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க, அவ்வளோ விஷயங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு இன்ட்ரோ மட்டும் இன்றைக்கி பேசியிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் இதை பற்றி இன்னும் விளக்கமாக என்ன பண்ண போகிறோம்? மாலை ஆராதனையில் ஏனோக்கின் வாழ்க்கையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி அதை ஒன்று நம்ம கற்றுக்கொண்டோம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகம் டிக்ளைனிங் வேர்ல்டு, இந்த உலகம் புறக்கணிக்கிற உலகம். தேவ பிரசன்னெல்லாம் அதுக்கு தேவையில்லை, தேவ சமூகம்லாம் அதுக்கு தேவையில்லை. தே வாண்ட் என்டர்டைன்மெண்ட்,
they want to worldly things. உலகம் அவர்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தரை தேடுறதுக்கு அவங்களுக்கு உணர்வும் இல்லை, அதுக்கான மனசும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரை தேடணும்னு மனசு உள்ளவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தேவனை போய் தேடணும், அவர் முகத்தை பார்க்கணுன்ற ஒரு உணர்வு உள்ளவன் ஒருவன் இருந்தான். அவன் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். இன்னைக்கு நம்ம டிக்ளைன் வேர்ல்டில் அவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ போகிறோம். வாழும்படியாக ஆண்டவரிடத்தில் பேச போகிறோம். ஒருத்தர் கூட இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலர்ந்து போன என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, உலர்ந்து போன என்னுடைய ஜீவியம் உயிர் பெற்று எழணும். ஜெபத்தில் ஆண்டவரே நான் உறுதியாய் தரித்திருக்கிறவனாய் நான் மாறணும். எல்லாரும் நம்ம சோமனும் ஆண்டு சமத்தில் தாழ்த்தி உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளிலும் இந்த உலக மனிதர்களைப் போல நான் வாழாமல் சாட்சி உள்ள ஒரு மனிதனாய் நான் வாழ ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் எல்லாம் எழுந்திருந்த ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு வேலைக்காமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஏனோக்கின் வாழ்க்கையை பார்க்கும்போது, அவர் வாழ்ந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் ஏதோ வாழ்ந்தார்கள், ஏதோ செய்தார்கள், செத்து மடிந்து போனார்கள். அப்பா, அவங்க வாழ்க்கை சொல்லப்படக்கூடிய விதத்தில் எந்த ஒரு சாட்சியும் அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தது. அவங்க வாழ்க்கை ஆண்டவரே எந்த ஒரு தாக்கத்தையும் யாருக்கும் ஏற்படுத்தாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கிற ஒரு உலகத்தில், உங்களை தேடுகிறதற்கு உணர்வே அற்ற உலக மக்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் உம்மையே தன் பலனாய் கொண்டு, உம்மையே தன் அடைக்கலமாய் கொண்டு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்த பக்தனாகிய ஏனோக்கை பற்றி இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு இன்றைக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே நாட்களிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவம் உள்ளவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஆத்தும நேசர், இயேசு கிறிஸ்து எங்களுடைய இரட்சகர். அப்பா ஸ்தோத்திரம் பா, உங்களை தேடுகிறோம் அப்பா. எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் நீர் மாத்திரம் தான்பா. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு ஆண்டவரே அஸ்திபாரம் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில என்னென்ன பிரச்சனை உங்க பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நடுக்கத்தை கொடுக்கிறதோ, குழப்பத்தை கொடுக்கிறதோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம் கலக்கத்தை கொடுக்கிறதோ, அதன் மத்தியில் நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த மாலை வேளையில நாங்கள் ஒரு திருச்சபையாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஏற்பட்ட எல்லா போராட்டங்களையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் சத்துரு செய்த சதிகளை எல்லாம் அறிவீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழுப்பின ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்காமல் பண்ணினீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று காரியங்களை சாதிக்க, அநேக காரியங்களிலே உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ உங்க சித்தம் செய்கின்றவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படட்டும் ஆண்டவரே. உம்மை கருத்தாய் தேடுகின்றவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய மாற்றத்தை நாங்கள் பெற்று எங்க வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, எங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு ஒரு பாடமாக நாங்கள் மாற்ற, சராசரியா எல்லா மனிதர்களைப் போல அல்ல, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்தோம் என்று இந்த உலகம் சாட்சி பகிர கர்த்தர் உதவி செய்யும். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க. வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.